ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு அழகான ஹதீஸ். அந்த ஹதீதை அதில் ஒரு பகுதி தான் இந்த தலைப்புக்குரிய பகுதி. ஆனால் அது அழகான ஹதீஸ் என்பதனால சில பொழுது நீங்கள் ஒரு முதல் முறையாக கேட்கக்கூடிய ஹதீஸாகவும் இருக்கலாம். சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு அழகான ஹதீஸ். அதை முழுமையாக நான் சொல்கிறேன். அந்த ஹதீஸில் இந்த பகுதி என்ன செய்து வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அலா இன்ன ரப்பி அமரனி அன் உஅல்லிமக்கும் மா ஜஹில்தும் மிம்மா அல்லமனி யௌமி. அல்லாஹ் எனக்கு இன்று கற்றுத்தந்தவற்றில் நீங்கள் அறியாமல் இருக்கக்கூடியவற்றை எனக்கு உங்களுக்கு கற்பிக்குமாறு இறைவன் கட்டளையிட்டிருக்கிறான். குல்லு மாலின் நஹல்துஹு அப்தன் ஹலாலுன். அல்லாஹு தஆலா சொல்கிறான், என் அடியானுக்கு நான் என்ன பணமெல்லாம் நான் கொடுத்திருக்கிறேனோ அதெல்லாம் அவனுக்கு ஹலாலான பணம், அனுமதிக்கப்பட்டது சொத்து. அவன் விரும்பினதை என்ன செய்யலாம், அதில் அனுபவிக்கலாம். யாருக்கும் அதை ஹராமாக்குவதற்கான உரிமை இல்லை. வ இன்னி ஹலக்து இபாதி ஹுனஃபாஅ குல்லஹும். என் அடியார்களை நான் யாரையெல்லாம் படைத்தேனோ அவர்களையெல்லாம் நான் தூய்மையானவர்களாகத்தான் படைத்தேன். எப்படி? இன்னி ஹலக்து இபாதி ஹுனஃபாஅ குல்லஹும். அவர்கள் எல்லோரையும் எவரையும் நான் தூய்மையற்றவர்களாக என்ன செய்யலை, படைக்கல. எல்லோரையும் தூய்மையானவர்களாகத்தான் என்ன செய்தேன், படைத்தேன். வ இன்னஹும் அத்தத்ஹுமு ஷயாத்தீன் ஃபஜ்தாலத்ஹும் அன் தீனிஹிம். ஆனால் ஷைத்தான் அவர்களது வாழ்க்கையில் சுழன்று மார்க்கத்தை விட்டும் அவர்களை வழி தவற செய்து விட்டான். சரியான வழியை விட்டும் அவர்களை நெறி பிறழச் செய்து விட்டான். வ ஹர்ரமத் அலைஹிம் மா அஹ்லல்து லஹும். நான் அவர்களுக்கு ஹலாலாக்கியவற்றை அவர்களுக்கு ஷைத்தான் ஹராமாக்கி விட்டான். வ அமரத்ஹும் அய்யுஷ்ரிகு பி மாலம் உன்சில் பிஹி சுல்தானா. நான் ஏவாத, நான் ஆதாரபூர்வமாக இறக்கி வைக்காத ஒரு விஷயத்தை வைத்து எனக்கு இணை வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதுக்கு ஷைத்தான் அவர்களுக்கு கட்டளையிட்டு விட்டான். வ இன்னல்லாஹ நதர இலா அஹ்லில் அர்த். ரசூலுல்லாஹ்களுக்கு வருவதற்கு முன்னால அந்த காலப்பகுதியில் உள்ள செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை பார்த்தான். அந்த நேரம் இந்த உலகத்தை பார்த்தான். ஃபமகதஹும் அரபஹும் வ அஜமஹும். அரபிகள் அஜமிகள் என்று வேறுபாடு இல்லாமல் அனைவரையும் இறைவன் வெறுத்தான். ஃபமகதஹும் அரபஹும் வ அஜமஹும். அரபிகள் அஜமிகள் என்று வேறுபாடு இல்லாமல் எல்லோரையும் இறைவன் வெறுத்தான். எல்லாரும் எதில் இருந்தாங்க, தனக்கு இணை வைக்கிற வாழ்க்கையில் என்ன செய்தார்கள், இருந்து கொண்டிருந்தார்கள். இல்லா பகாயா மின் அஹ்லில் கிதாப். வேதக்காரர்களில் எஞ்சிய சிலரை தவிர. யூத கிறிஸ்தவர்களில் பழைய தீனிலேயே ஏகத்துவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சில வேதக்காரர்களை தவிர அந்த நேரத்தில் அல்லாஹ் எல்லாரையும் வெறுத்துட்டான். யாரை மட்டும் அல்லாஹ் விரும்பினா, ஒரு சில வேதக்காரர்களை தவிர. இஸ்லாம் ஒரு நீதியான மார்க்கம் என்பதற்கு இது ஒரு ஆதாரம். இது ஒரு ஆதாரம். அல்லாஹு தஆலா எல்லாரையும் என்ன செஞ்சிட்டான், வெறுத்து விட்டான், இவர்களை தவிர. அதுக்கடுத்து வகால், அல்லாஹு தஆலா சொன்னான், இன்னமா பஅஸ்துக லி அப்தலியக வ அப்தலிய பிக். நான் நபியே உங்களை, முஹம்மதே உங்களை அனுப்பியதெல்லாம் லி அப்தலியக், உங்களை சோதிப்பதற்காகவும் உங்களை கொண்டு சோதிப்பதற்காகவும். உங்களை தூதராக அனுப்பியதெல்லாம் உங்களை சோதிப்பதற்காகவும் உங்களை கொண்டு பிறரை சோதிப்பதற்காகவும் தான் நான் என்ன செய்திருக்கிறேன், அனுப்பியிருக்கிறேன். வ அன்ஸல்து அலைக கிதாபன் லா யக்ஸிலுல் மா தக்ரஉஹு நாஇமன் வ யக்தான். உங்களுக்கு ஒரு வேதத்தை நான் தந்திருக்கிறேன். தண்ணீர் கழுவ முடியாத ஒரு வேதம் அது. தண்ணீரால் கரைந்து போகாத ஒரு வேதம் அது. அப்படின்னா என்ன, டோட்டலாக இந்த உலகத்தில் உள்ள எழுதப்பட்ட எல்லாத்தையும் அழிச்சாலும் அந்த வேதம் இல்லாமல் போகாது. அப்படிப்பட்ட ஒரு வேதத்தை உங்களுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன், தந்திருக்கிறேன். அதை நீங்கள் தூங்கிய நிலையிலும் விழித்த நிலையிலும் ஓதலாம். அப்படின்னா என்ன, கல்பில் அது என்றைக்கும் உங்களுக்கு என்ன செய்யும், இருக்கும், அது போகாது. அப்படிப்பட்ட ஒரு வேதத்தை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். வ இன்னல்லாஹ அமரனி. இப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன் உஹர்ரிக குரைஷன். இந்த குறைஷிகள் என்னை இறைவனை ஏற்றுக்கொள்ளாததனால், இவ்வளவு பிரச்சாரம் அவர்களுக்குள்ள ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அனுப்பி அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததனால் அவர்கள் அனைவரையும் எரித்து விடுமாறு அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டார். குறைஷிகள் அனைவரையும் முடித்து விடுமாறு அல்லாஹு தஆலா எனக்கு கட்டளையிட்டான். நான் இறைவனிடத்திலே சொன்னேன், ரப்பி இதன் யஸ்லகு ரஸி ஃபயதஉஹு குப்ஸா. யா அல்லாஹ், இதை நான் செய்ய போனேன்டா என்னைய ரொட்டி துண்டாக்கிடுவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எப்படி, என் தலையை உடைச்சி என்னை ரொட்டி துண்டா மாத்திடுவாங்க அப்படின்னு நான் இறைவன்ட்ட என்ன செஞ்சேன், சொன்னேன். பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய துஆ எப்படி இருந்தீங்க. அல்லாஹ் கட்டளையிடுறார், ரசூலுல்லாஹ் உண்மையான நிலைமை என்ன செய்றாங்க, அல்லாஹ் தஆலாட்ட சொல்றாங்க. அடுத்ததாக என்னன்னு சொன்னால், قال استخرجهم كما استخرجوك واغزهم نغزك
وأنفق فسننفق عليك وابعث جيشا نبعث خمسة مثله وقاتل بمن أطاعك من عصاك. அல்லாஹ்வுடைய அடுத்த கட்டளை, நபி அப்படியா நீங்களும் அவர்கள் வெளியே எடுத்தது போல நீங்களும் வெளியே எடுங்க, கொஞ்சம் பேரை நீங்க யுத்தம் செய்யுங்க அவர்கள் யுத்தம் செய்தது போல, படையொன்றை உருவாக்குங்க அவர்கள் உருவாக்கியது போல், செலவழியுங்கள் நான் உங்களுக்கு செலவழிக்கிறோம். நீங்க ஒரு படையை அனுப்புங்க, அதே மாதிரி 5 மடங்கு படையை நாங்கள் உங்களுக்கு சார்பாக என்ன செய்கிறோம், அனுப்புகிறோம். சார்பாக அவங்க உங்களை எதிர்ப்பாங்களா, அடுத்த பகுதி இது அப்படி என்று நான் அல்லாஹு தாலா எனக்கு கட்டளையிட்டான். உங்களோடு யாரெல்லாம் வழிபட்டார்களோ உங்களை அவர்களை கொண்டு வழிபடாதவர்களோடு நீங்கள் என்ன செய்யுங்கள், யுத்தம் செய்யுங்கள் இறைவன் கட்டளையிட்டான். கால பண்டைக்கு இறைவன் கற்றுக் கொடுத்த விஷயங்களில் ஒன்றுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஹ்லுல் ஜன்னதி ஸலாதா, சொர்க்கவாதிகள் இந்த 3 பேருந்தான். சொர்க்கத்துக்கு போகின்றவர்கள் இந்த 3 குழுக்கள் மட்டும்தான். யார் அவர்கள் தெரியுமா? து சுல்தானின் முக்ஸித்தின் முத்தசத்திக், து சுல்தானின் முக்ஸித்துன் முத்தசத்திக் முவஃபக், நீதியான நேர்மையான சமுதாயத்தை சிறந்த முறையில் வழிநடத்திய ஆட்சியாளர். முதல் குழு நீதியான நேர்மையான சரியான முறையில் சமுதாயத்தை வழிநடத்திய ஆட்சியாளர், முதல் வகையினர். இரண்டாவது வரஜுலுன் ரஹீமுன் ரகீகுல் கல்பி லிகுல்லி தி குர்பா வ முஸ்லிம், ரஜுலுன் ரஹீம் கருணையுள்ள மனிதர். சொர்க்கவாதிகள் இரண்டாவது குழு, கருணையுள்ள மனிதர், நெகிழ்வான உள்ளம் கொண்டவர். யாருக்கு? ஒவ்வொரு இரத்த உறவுகளுக்கும் நெருக்கமான உறவுகளுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் இந்த உலகத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கருணையான உள்ளத்தோடு நெகிழ்ச்சியான உள்ளத்தோடு உறவினர்களுக்கும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருந்தவர். இரண்டாவது குழு. இதில் என்ன ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க பாருங்க, வரஜுலுன் ரஹீமுன் ரஹீமுன் ரகீகுல் கல்பி லிகுல்லி தி குர்பா வ முஸ்லிம், அதாவது கருணையுள்ளவர் இரக்கமுள்ளவர் நெகிழ்வான உள்ளம் கொண்டவர் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஒவ்வொரு உறவினருக்கும் அப்படி வாழ்ந்தவர். இது இரண்டாவது. மூன்றாவது வ அஃபீஃப் முத்தஅஃபிஃப் ஸூ இயால், நிறைய குடும்பமுள்ள பேணுதலாக இருக்கக்கூடிய பேணுதல் காட்டி வாழக்கூடிய மனிதர். வரஜுலுன் அஃபீஃப் வ முத்தஅஃபிஃப் ஸூ இயால், பேணுதல் உள்ள பேணுதல் காட்டி வாழக்கூடிய நிறைய குடும்பம் உள்ள மனிதர் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. 3 இவங்க என்ன சொர்க்கவாதிகள். நம்ம சொன்ன அடையாளத்துக்கும் நம்ம விளங்கிக்கிற அடையாளங்களுக்கு இந்த 3 சொர்க்கவாதி அடையாளங்களுக்குள்ள டிஃபரெண்ட்டாக பார்த்துக்கங்க. அப்போ ரசூலுல்லாஹ் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டம் அது இதெல்லாம் இருக்குது, ஆனால் ரூஹன்றிக்கு ஒரு உயிர், ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு உயிரோட்டம் இருக்குது, ஒரு ரூஹானியத். இந்த ரூஹானியத் இல்லாமல் அதுக்கு சூழ உள்ள என்ன இருந்தாலும் அது என்னது, வேலை இல்லை. இந்த உயிரோட்டம் இல்லாமல் எல்லாம் இருக்குது, ஆனால் இந்த உயிரோட்டம் என்னது, இது சொல்ல போனால் இது ஒரு உயிர். ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயம் ஒரு சமுதாய உயிர் நாடி மாதிரியான 3 விஷயத்தை ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்தது வ அஹ்லுன் நாரி ஹம்ஸா, நரகவாதிகள் 5 குழுவினர். நரகவாதிகள் 5 குழுவினர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்-தஈஃப் அல்லதி லா ஸப்ர லஹு அல்லதீன ஹும் ஃபீக்கும் தபஅன் லா யப்தகூன அஹ்லன் வலா மாலன், புத்தி இல்லாம இந்த உலகத்தில் எந்த ஒரு சிரத்தையும் இல்லாம குடும்பம் ஒரு வீடு ஒரு வாழ்க்கை என்ற எந்த சிந்தனையும் இல்லாமல் சொன்னதெல்லாம் கேட்டு வாழக்கூடிய மக்கள். இதான் முதல் குழுவை நாங்கள் சொன்னோம். என்ன மூளையை செயல்படுத்தாதவன், உலகத்துக்கும் செயல்படுத்தல மறுமைக்கு. ரசூலுல்லாஹ் லா யப்தகூன அஹ்லன் வலா மாலா, சொத்து தேடுறதும் இல்லை குடும்பம் தேடுறதும் இல்லை ஒன்றும் தேடுறதும் இல்லை. லா ஸப்ர லஹு, புத்தியும் இல்லை, எதுக்கும் யூஸ் பண்ணாமல் வாழ்க்கை என்னது அளித்தவர்கள் முதல் நரகவாதிகள். பாருங்க அந்த ஹம்சால 5 முதலாவதாக. இரண்டாவது பாருங்க வல் ஹாயின் உள்ளதி லா யக்ஃபா லஹு தமஉன் வ இன் தக்க இல்லா ஹானஹு. இதுதான் முக்கியமான விஷயம். இந்த சப்ஜெக்டுக்குரிய தலைப்புக்குரிய சப்ஜெக்ட் இதுதான். என்ன அப்படி என்று சொன்னால் இரண்டாவது குழு, அதாவது வல் ஹாயின் மோசடிக்காரன், நம்பிக்கை துரோகி. நம்பிக்கை துரோகி எப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகி தெரியுமா? அல்லதி லா யக்ஃபா லஹு தமஉ, என்றைக்கும் அந்த துரோகத்தின் ஆசை அவனுக்கு அடங்கியதில்லை. துரோகம் இழைக்கிற ஆசை என்றைக்கும் அவனுக்கு அடங்காது. எப்பையும் துரோகம் செய்கின்ற மனோபக்குவம் உள்ளவன். வ இன் தக்க இல்லா ஹானஹு, சின்ன விஷயமா இருந்தால் அவன் துரோகத்தை காணலாம். ஒரு சாதாரண விஷயத்திலும் அவன் துரோகியாக என்ன செய்வான், நம்பிக்கை மோசடிக்காரனாக இருப்பான். இவன் தான் இரண்டாவது குழு, நரகத்துக்கு போகக்கூடிய இரண்டாவது ஆள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வரஜுலுன்
இன்னொரு மனிதர் லா யுஸ்பிஹு வலா யும்சி இல்லா வஹுவ யுஹாதிஉக அன் அஹ்லிக வ மாலிக். இவன் அடுத்து அதே தான், ஆனால் வேற வகையில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க என்ன, காலை அடைந்தாலும் சரி மாலை அடைந்தாலும் சரி உன் சொத்து உன் குடும்பம் இவைகளை விற்றும் உனக்கு துரோகம் செய்து ஏமாற்றி கொண்டே வாழக்கூடியவன். காலையிலே மாலையில் அவன்கிட்ட முழு சிந்தனையும் என்னடா, உன்ட சொத்தை எப்படி ஒன்றிருந்து எடுக்கிறது, எப்படி உன்ட குடும்பத்தை சிதைக்கிறது, ஏமாற்றுவது, இதுதான் அவனுடைய முழு சிந்தனையும் என்று வாழக்கூடியவர். அதாவது குடும்பத்தை சீர்குலைக்கக்கூடியவர்கள், பொருளாதாரத்தை ஏமாற்றி சுரண்டக்கூடியவர்கள் தலகத்துடைய மூன்றாவது குழு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்ததாக வரஜுலுன், அடுத்த வதக்கரல் புஹ்ல வல் கதிப வஷ்ஷிந்தீர் அல் ஃபஹாஷ், அதாவது புஹுல் கஞ்சத்தனம் ரசூலுல்லாஹ் நாலாவது சொல்றாங்களாம், அவில் கதிப் அல்லது பொய், நாலாவது சொன்னது கஞ்சத்தனம் அல்லது பொய். அடுத்தது மானங்கெட்டவன், அதாவது ஒழுக்கங்கெட்டு வாழக்கூடிய மனிதன் அஞ்சாவது. இந்த 5 பேரும் தான் நரகவாதிகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதில் அன்புள்ள சகோதரர்களே, வல் ஹாயின் அல்லது அதாவது மோசடிகாரன் அல்லது லா யஹ்ஃபா லஹு தமஉன் வ இன்தக், எவ்வளவு குறைந்திருந்தாலும் சாதாரண விஷயமாக இருந்தாலும் துரோகம் செய்யக்கூடிய மனிதன் நரகவாதிகளில் பிரதானமானவன் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறான். அன்புள்ள சகோதரர்களே, வ இன்தக், இது மிகவும் கவனமான விஷயம் என்ன தெரியுமா, வ இன்தக் ஆக சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அவன் நம்பிக்கை துரோகத்தை என்ன செய்யலாம், காணலாம். இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், ஆக சின்ன விஷயத்துல நம்பிக்கை துரோகம் அதிகமாக என்ன செய்யறான், செஞ்சுட்டிக்கிறான். ஆக பெரிய விஷயத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் பயந்தாலும் ஆக சின்ன விஷயங்கள்ல நிறைய நம்பிக்கை துரோகங்கள் என்ன செய்ய நடக்கின்றன. எந்த அளவுக்கு நடக்குது அப்படி என்று சொன்னால், இங்களை பேசிட்டு அவன் வீட்டுக்கு போய் சேரல, வாட்ஸ்அப்பில் பரவிடுதெல்லாம், வீட்டுக்கு போய் சேரல, ரெக்கார்ட் பண்ணிப்பான், இப்படி வச்சுட்டு பேசுறது வழங்கிட்டா ஒரு பொது விஷயம் மட்டும் தான் நான் ரெக்கார்ட் பண்ணுன்றார். அது பொது விஷயம்னு நீ நினைக்கிறாய்,